ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசும் சுவாமி. சத்தம் என்னுடையதா இருந்தாலும் வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வார்த்தை உம்முடையதான் இருக்கட்டும். யாராருக்கு என்னென்ன தேவையோ அவைகளெல்லாம் என் தேவன் நீர் பேசி இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த வாரத்தில். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம்ல, சொல்லப்பட்டதே இல்லையா? ஆனால் அதெல்லாம் என்ன ஆன மாதிரி தெரியல, நிறைய நடக்காத மாதிரி இருக்கு. அப்போ பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் இல்லை. ஆமென். அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் த சீசன். இதுதான் அந்த காலம். என்ன காலம்? உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம். இதில் இருக்கு பாருங்க, இளைப்பாறுகிற காலம் அப்படின்னு. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு சீசன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதில் உலக பிரகாரமாக பாருங்களேன், பூமியில் செடி கொடி மரங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. பைபிளே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு அப்படின்லாம் நம்ம கூட சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம அவர் எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்தோம், அதெல்லாம் நடக்காமல் இருந்து நம்ம அவரை விட்டு போகவே இல்லை. பாருங்க, எத்தனை பேர் போயிருக்கீங்க? போனதில்லை, போக்கிடம் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் அந்த மனசு போகும். என்னது மனசு? அவரோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க, எனக்கு செய்யலை அப்படிலாம் நம்ம நினைப்போம். நினச்சது இல்லையா? நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நினச்சிருக்கீங்க, நடக்கலைங்கிற ஃபீலிங்கில் இருந்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய தாமதங்கள் எல்லாம் பெரிய வெற்றிக்கு தான் அடையாளம். உங்களுடைய தாமதங்கள் அது எதுவாக இருந்தாலும், கெரியரா, ரிலேஷன்ஷிப்பா, இல்லை ஒரு கல்யாணமா, இல்லை பிள்ளை பாக்கியமா, இல்லை வீடு கட்டுற காரியமா, எதா இருந்தாலுமே நீங்கள் மறக்கவே கூடாது ஒரு விஷயத்த. இவ்வளோ தாமதமாக இருக்குதுன்னா அது மிகுந்த நன்மைக்கு தான். நீ பொறுத்து கொண்டு இருக்கிறதையும், நீ சகிக்க முடியாமல் சகிக்கிறதையும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சகிக்கவே முடியல, ஆனால் என்ன செய்வோம்? சகிப்போம். நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், பலன் கொஞ்சம்தான், அந்த கொஞ்சம் பலத்தில் அப்படியே போயிட வேண்டியதான் அவரை விட்டு அப்படிங்கிற கட்டாயம்லாம் வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யலை? போகலை. போக்கிட இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் மனசில் போயிருக்கிறோம். நிறைய நேரத்தில் விழுந்து விழுந்து என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். ஆனாலும் அவரை விட்டு நம்ம போக முடியாது, போக மாட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு வேர்டு சொல்கிறாரு, இந்த இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் காலம் வருகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த 7ஆம் மாதமே அப்படிப்பட்ட ஒரு பிளஸட் மந்த்து. 8ஆம் மாதத்துக்கு என்ன பேருன்னா நியூ பிகினிங்னு பேர். 8ஆம் மாதத்துக்கு என்ன? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறி ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஆமென். அப்படியே மனசை அப்படி வார்த்தையினால கேட்கும் பொழுது ஆமேன்னு சொல்லி உங்கள் மனசை அப்படியே நிரப்பிக்குங்க. நம்ம மைண்டு ஒரு வாஸ்ட் கிரவுண்டுங்க, வாஸ்ட் கிரவுண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்லாம் சேர்க்கறத விட பெருசு நம்ம மைண்டு. வாஸ்ட் கிரவுண்டில் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லேயும், அந்த கிரவுண்டை பற்றி சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லேயும் பிளட் ஆஃப் ஜீசஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதனால தான் மனசுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் தொடர்புன்னு சொல்கிறாரு பாருங்க. வேற எதுக்கும் தொடர்பு இல்லை. தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு தொடர்பு இல்லை? ரிலீஜியஸ் ஆக்டுக்கு தொடர்பே கிடையாது. ரிலீஜியஸ் ஆக்ட்னா என்ன? ரிலீஜியஸாக இப்போ ஒரு உதாரணமாக ரிலீஜியஸ் ஆக்ட் சொல்லுங்கள். ஏதாவது ரிலீஜியஸ், இப்போ இந்த சர்ச்சில் நாங்கள் வெள்ளைப்புடவை தான் கட்டுவோம், நாங்கள் நகை போட மாட்டோம், நாங்கள் நகை போட்டவங்களை கட்டி வச்சுட்டு தான் ஞானஸ்தானம் கொடுப்போம், நாங்கள் மாத்திரை சாப்பிட மாட்டோம். சரிங்களா? அப்புறம் எதாவது சொல்லுங்களேன், முக்காடு தான் போடுவோம். சரியா? முக்காடும் இல்லை, ஒரு முழங்காலும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில இதை போடுங்க, போட வேணான்னு சொல்லலை, இப்படிதான் அப்படிதாங்கிறது கிடையாதுன்னு சொல்கிறேன். சிலதெல்லாம் நம்ம மைண்டில் என்ன ஆயிடுச்சு, நம்ம யார் தான் நமக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரில.
அதெல்லாம் மனசுல போட்டு நல்லா திணிச்சு வச்சுக்கிட்டோம். சரியா? இத்தனை நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாதான் செய்வாரு. இப்போ ரிலீஜியஸ் ஆக்ட்ல சொல்றேன், இது ஒன்று. ஃபாஸ்டிங்க்கு விரோதமா இருக்கிறேன் நான் கிடையவே கிடையாது. நான் என்ன ஃபோக்கஸ் பண்றேன்னா, இதை செஞ்சாதான், இந்த முக்காடு போட்டால் தான் கேட்பாரு, நெடுமுழங்கால இருந்தால் தான் கேட்பாரு, நகை நட்டு இல்லைன்னா தான் அவருக்கு நம்ம ஜெபம் கேட்கும். அப்புறம் என்னது, இந்த கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. எங்கள் சர்ச்லலாம் நாங்கள் எப்படி இருக்க மாட்டோம். வேற ஏதாவது சொல்லுங்க. ரிலீஜியஸ் ஆக்டில் ஹம்பிள்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே உட்கார மாட்டோம். புரியுதுங்களா? வேற சொல்லுங்களேன், நிறைய இருக்குங்க டாக்டரின்ஸ், சர்ச் டாக்டரின்ஸ். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்ம ஆண்டவர். அவ்வளோ அவர் என் வாழ்க்கையிலேயே அதை நான் அனுபவிச்சிருக்கேன். உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் நேராக பேசிருக்கிறாரு. முழங்கால் போட்ட நேரத்தில் கூட பேசுறது. அதனால் முழங்கால் போட வேணான்றதுக்கு நான் சொல்ல வரல. அவ்வளோ ஒரு மகத்துவமான தேவன். உங்களுக்கு சொல்ற, இந்த மைண்டை மட்டும் சரியா வச்சுக்கங்கிறார். இதெல்லாம் தவறானதை நம்ம மைண்ட்ல சொல்லி நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம்னா, மைண்டை நல்லா செட் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் எடுத்தெறியறதுக்கு தான் அது முதலாவதுங்கிற வார்த்தையை சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க. அந்த முதலாவது அப்படின் போது தான் எதை குறிக்குதுன்னா, இந்த மைண்ட்ல ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலா வழியா சிலதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த பிசிக்ஸ்ல ஒரு வேர்டு இருக்கு, ரீகாலிபிரேஷன் ஒரு வேர்டு இருக்கு, தெரியுமா? என்ன அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒன்று சொல்றேன் ஈஸியா. அதாவது இப்போ பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் ஊற்றும் போது ஏற்கனவே ஒருத்தன் ஊற்றிருப்பான். உடனே அவன் போயிட்ட உடனே அந்த டக்கு டிஜிட்டலில் காமிச்சு அடுத்தது அதுக்கு எதுக்கு வந்துடுது. அப்போ இன்னொரு ஆள் போகும்போது அது எப்படி இருக்குது? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க மைண்ட்ல சிலதெல்லாம் என்ன இருக்குது, உங்க மைண்டை டம்ப் பண்ணி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதை தள்ளிட்டு திருப்பி டியூன் பண்ணி 0க்கே வந்துரு. 0க்கு திருப்பி அந்த 0ல இருக்க அடுத்த கடற்கடன்னு ஊற்றுவோம், அடுத்து மாறும், அடுத்தடுத்து ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு நீங்களும் நானும் மல்லு கட்டி அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி உங்க மைண்டை சரிப்படுத்திக்கணும். இதுல தான் உங்க வெற்றியே இருக்கு. சரிங்களா? நீங்கள் இதை மொட்டை அடிச்சுக்கிறது, முடி கொடுக்கறது, செருப்பு இல்லாமல் நடக்கிறது. இப்போ கிறிஸ்டியானிட்டிலேயே இது செப்பல் போடாமல் வெளியில் செப்பல் போட்டிருப்பாங்க, ஷூஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. இதில் நிறைய பேர் கூட என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க, ஒரு தேவ பயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம முக்கியத்துவப்படுத்தவே கிடையாது. நம்ம ஸ்மால் காங்கிரிகேஷன் அப்படி இருக்கவே கூடாது. அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா தானா எது சரியாகணுமோ ஆண்டவர் சரிப்படுத்திடுவார். நீங்க போராடிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால்தான் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதி தேடுங்கள்ல முதலாவதுன்னு இருக்குது. எது இருக்குது? அந்த முதலாவது அப்படின்றதுக்கு முன்னாடி எதை நம்ம முதன்மைப்படுத்துறோம்னு இருக்குது. எதை நம்ம முதன்மைப்படுத்துறோம்? சும்மா சொல்லுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. ஆமென். worry not அப்படிங்கிறார். நீ எதுக்கு கவலைப்படாத. ஜான் காஸ்பல் 14:1 let not your heart be troubled. எதுக்குமே கலங்க வேண்டாங்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன்னுடைய பயத்துக்கு உன்னை சரண்டர் பண்ணிடாத. எதுக்கு பயம் வரும் சொல்லுங்க? இந்த உலக பிரகாரமா பார்க்கறதெல்லாம், நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன வரும்? பயம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு முதலாவதுன்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லலாமா எல்லாரும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. முதலாவது. அப்ப இந்த முதலாவது அப்படின்றாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தைன்னா எது தேவனுடைய ராஜ்யம்? சும்மா சிம்பிளா சொல்லுங்க. எது தேவனுடைய ராஜ்யம், எது தேவனுடைய நீதி, எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் என்ன? இப்ப அந்த முதலாவதுன்றாருல, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஆகையால்னு சொல்றாரு. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிக முக்கியமா எப்பெல்லாம் ஆண்டவர் பேசுறாரோ, முதல்ல பேசின ஜான் த பேப்டிஸ்டா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும்,
அவர் சொன்னது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம். ஆமா, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன? உங்களுக்கு உடனே தெரியணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன அப்படின்னா, உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோ. சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். இதை பார்த்தா பயம் வருது, சில காரியத்தை பார்த்தா சிலது நமக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லை, சிலது சந்தோஷத்தை கொடுக்கல, சிலது வேதனை கொடுக்குது, ஜாய்ஃபுல்னஸ் இல்லை, பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை, சிலதெல்லாம் ஃபியர்ஃபுல்லாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இல்லை. அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அதனால் அது மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? உலகத்தை பார்க்கும்பொழுது இருக்கும். இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை உடனே அதை டாக்டர் என்ன கண்ணோட்டத்தில் அவங்க பார்ப்பாங்க தெரியுமா? இருக்குல்ல, குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக தான் பார்ப்பாங்க. ஏன் உங்களுக்கு ரத்த செல்கள் குறைஞ்சிச்சு? ஏன் குறைஞ்சிச்சு? வேற ஏதோ செல்ல ஒரு இதாக நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன்னுவாங்க. அது என்னத்தை உண்டாக்கும்? நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும். ஸோ உலக பிரகாரமாக எத்தனையோ பயத்தையும் திகிலையும் உண்டாக்கக்கூடிய எத்தனை வந்தாலும் அதான் முதலாவது. தேவனுடைய ராஜ்யம்னு என்ன? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, ஈஸியாக சொல்கிறேன். சர்ச்சுக்கு போகிறது, ஓகே, காணி கொடுக்கறது, அப்புறம் என்னது, ஜெபம் பண்ணுறது, ஃபாஸ்ட் பண்ணுறது, அப்புறம் என்னது, ப்ரேயர் மீட்டிங் போகிறது, சர்ச்சை கட்டுறது, எல்லாமே இதுக்கு செகண்டரி தான். இதுக்கெல்லாம் இது இல்லைன்னு கிடையாது. இதெல்லாம் பைபிள் பேசுது. அதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு எதை பேசுதுன்னா, உன் மைண்டை எப்பொழுதும் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உறுதியாக தேவனுடைய ராஜ்யம்னா என் மனசை நான் சேஞ்ச் பண்ணி தான் திங்க் பண்ணுவேன்னு எஃபர்ட் எடுக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 50 சாப்டர் படிக்கிறவங்க இருக்காங்க, படிக்காமல் வெளில வர மாட்டாங்க. 50 அப்படின்னா 4 மணிக்கு இது வரைக்கும் எந்திரிக்காமல் இருந்ததே கிடையாது, ரிச்சிக்கப்பட்ட நாள்லேருந்து. அது தப்பா? அந்த 4லேருந்து 7 வரைக்கும் ஜெபிச்சுட்டு வெளியில் என்னங்க, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த 4லேருந்து 7 வரைக்கும் இருந்ததுக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மலாம் ஏன் நம்ம இன்னும் ஒரு அடுத்த மைல்கல்ல போய் நம்ம தொடலைன்னா, நம்ம மனசை தான் சரிப்படுத்த கோட்டை விட்டுருக்கோம். மனசை சரிப்படுத்துறதுல இன்றைய மாதத்தில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுங்க. உடனே இந்த வே ஆஃப் சேஞ்சிங் த என்னது வே ஆஃப் திங்கிங். செயல் வெளியில் தெரியாது, வெளியில் நல்லா இருப்போம். அந்த மனசு எதை திங்க் பண்ணுதோ, யோசிக்குதோ, யோசிக்கிறத தான் நம்ம செய்வோம். முதல்ல அதை புரிஞ்சுங்க. நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை தான். பாருங்க, கார் எடுக்கிறீங்க, யோசிச்சிட்டீங்க இங்கே போகணுன்னு, அதனால ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் பண்ணுறோம் கரெக்டாக. இவங்க மேலே ஒரு கோபம், இனிமேல் இவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அது மைனஸ் செட் ஆகணும்னு அவங்க வரும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம்? இது மாதிரி தான் வீட்லேயே ஒரு காரியத்துக்கும் மைண்டை முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு பாஸாக இருந்தாலும், ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும், ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும், சில்ட்ரனாக இருந்தாலும், மணி மேட்டராக இருந்தாலும், என்ன மேட்டராக இருந்தாலும் நம்ம மைண்டு என்ன பண்ணும் தெரியுமா? யோசிச்சு செட் பண்ணி வச்சுக்கும். இப்படி பேசுகிறவங்ககிட்ட இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவங்க மூஞ்சில் முழிக்கூடாது, இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு மைண்ட் என்ன பண்ணும்? ஃபிக்ஸ் பண்ணிக்கும். மனசு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, மனசு ரொம்ப முக்கியம். மனசில் ஜங்கான போட்டு தேவையில்லாதெல்லாம் போட்டு அங்கே என்ன பண்ணக்கூடாது? வச்சக்கூடாது. அந்த நான் சொன்ன அந்த பெட்ரோல் பங்க்கில் போட்ட உடனே டக்குன்னு 0க்கு வந்துடுது இல்லை, வந்துடுதா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்துக்கணும். அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த இளைப்பாறுதலின் காலம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யங்கிறது தமிழில் தெளிவாக தேவன் ப்ளஸ் ராஜ்யம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறதுல தெளிவாக இருக்கிறோமா? யோசிங்களேன்.
இல்லவே இல்லை. அதனாலதான் நாம இன்னுமே எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு கிறிஸ்டியானிட்டியில் ப்ரீச் பண்ற மாதிரி, கிறிஸ்டியானிட்டியில் ஃபாஸ்ட் பண்ற மாதிரி, திறந்த வாசல் ஜெபம், இன்னும் என்னது முழியிரவு ஜெபம், இன்னும் என்னென்ன வகையான ஜெபங்கள் வச்சாலும் அந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு நம்ம எல்லாம் என்ன ஆயிருக்கணும்னா எங்கேயோ போயிருந்திருக்கணும். ஆனா நம்ம இன்னும் போகாத காரணம் என்னன்னா, நம்ம மனசை தான் சரிப்படுத்தலை, நம்ம மனசை தான் ஃபோர்ஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தலை. மனசு சரியாகாது. சொல்லுங்க, வெளியில இருக்கிற ஆளை வச்சு நீங்க மனசை எடை போடவே முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மனசை வச்சு ஒரு ஆளை எடை போட முடியாது. ஏன்னா மனசு ஒரு மோசமானது. சரிங்களா? அப்ப காட் எதை பார்க்கிறாருன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான். அந்த இருதயங்கிறது என்னன்னா, இந்த இருதயத்துல செட் ஆயிடுது. இங்க யோசிக்கிறது செட் ஆயிடும். அப்படியே இருதயத்தை பார்க்கிறாருன்னா என்னன்னா, உங்க நினைவுகள் எல்லாம் செட் பண்ணி வைக்கிற இடம் தான் அந்த இருதயம், ஸ்பிரிட். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதான். ஓ, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிறாரே. எவைகள் எல்லாம்? அந்த முன்னாடி பார்க்குறோம் பாருங்க, சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, தங்கிறதுக்கு. 4 கார் is not greater than the kingdom of God. Your big bungalow தேவதான், it is not greater than the kingdom of God. Hallelujah. அது தரமாட்டாரா? தருவார். அது தேவை இல்லையா? தேவை. ஏன் தெரியுமா? பூமியை வெறுமையா இருக்க அவர் விரும்பல. போன வாரம் நான் சொன்னேன், ஐசையா 45:18 பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல், அப்படியே நிறுத்துங்க. பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல், பூமியையும் சொல்லுங்க எல்லாரும், வெறுமையா இருக்க. அப்ப பூமியையும் அப்ப வானத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு? நிரப்பிதான் வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. அதுல முக்கியத்துவமா வெறுமையா இருக்க பூமி என்ன செய்யல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பூமியில இருக்கீங்க. கவனிக்கிறீங்களா? பூமியில இருக்கீங்க. பூமியில இருக்கிறதுன்னா பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் என்னவா? அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் நான் கர்த்தர்னு சொல்லிட்டு அதோட ஸ்டார்ட் ஆகல அந்த வசனம். அந்த 18 ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு 19 பேசுறாரு. 18 என்னது பாருங்க. அந்த வானங்களை உண்டாக்கி சிருஷ்டித்தவரு பூமியை வெறுமையா இருக்க. பூமி சொல்லுங்க எல்லாரும். பூமிக்கு இங்கிலீஷ்ல என்னமா? எர்த். எர்த்னா என்ன? பூமின்னு சொல்லாம சொல்லுங்க. இது நல்லா கவனிக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம மைண்ட் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். எர்த் அப்படின்னா பூமி. பூமியில அவங்க சொல்றாங்க பாருங்க, மண்ணுன்றாங்க. கரெக்ட். பிளான்ஸ் இருக்கா? மவுண்டன்ஸ் இருக்கா? ஓஷன் இருக்கா? சமுத்திரம் இருக்கா? செடி இருக்கா? கொடி இருக்கா? அப்புறம் என்ன இருக்கு? மலைகள் இருக்கா? குன்றுகள் இருக்கா? பர்வதங்கள் இருக்கா? அனிமல்ஸ் இருக்கா? இதெல்லாம் எதுல இருக்கு? உலகத்துல இருக்கா? பூமியில இருக்கா? உலகம்னு இல்லைங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ன்ற இடத்துல பூமியில் அன்பு கூர்ந்தார்னு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது பூமியை வெறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்ற வச்சவரு உலகத்தில் இருக்கு. ஒரு வார்த்தை முக்கியமானது. உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா இந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இந்த இயற்கையை அந்த பூமியில நிரப்பி வச்சுக்கிற சில காரியங்கள்லாம் ஒண்ணுக்கு சண்டையை போட்டுக்கலங்க. ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்கல. இந்த பூமியில தான் உலகம் இருக்கு. அப்ப உலகத்தில் இருக்கிறது எதுன்னா, பாட்டு பண்ணோம்ல, ஜீவனை கொடுத்து உன்னை உயிர்ப்பிச்சிருக்கிறார். அவர் தரித்திரராகி உன்னை ஐஸ்வர்யனாக்கி இருக்கிறார். ஆமென். உன்னுடைய சாபத்தை எடுத்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதமா ஆக்கியிருக்கிறார். உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு அவர் பாவமா மாறிட்டார்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில இருக்கக்கூடியத இருக்கிறதுல நிரப்பி வச்சிருக்கிறது எதுக்குன்னா உலகத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கும். இப்போ உலகம்னா எது? லிவிங் திங்ஸ். ஆமென். அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்குறாரு. அந்த உலகம் எதுக்குள்ள இருக்குதுன்னா பூமியில இருக்கு. பூமி எப்படி வெறுமையா இல்ல? எதனால இருக்கு பூமி? நான் பேசுறது புரியுதா? உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு மவுண்டன் மேல இல்ல, ஒரு பிளான்ட் மேல இல்ல, ஒரு ட்ரீ மேல இல்ல, உயிருள்ள உங்களுக்காக எனக்காக உயிரே கொடுத்தாரு. கொடுத்து பூமியில இருக்கிறதெல்லாம் நீ ஆண்டுகொள்னு சொல்ற. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பூமியில இருக்காங்க. புரிஞ்சிருச்சா? ஆனா மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறான். பிளான்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடல. சிங்கம்னா சிங்கம் வெரைட்டி கொஞ்சிக்குது, பூனைன்னா பூனை வெரைட்டி கொஞ்சிக்குது, நாய்னா நாய் வெரைட்டிஸ் கொஞ்சிக்குது, பேர்ட்ஸ் கொஞ்சிக்குது. மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தன் கொஞ்சிக்கிறது ஒரே குடும்பத்திலே இல்லைங்கிற. அடுத்த குடும்பத்தோட அடுத்தது எல்லாம் விடுங்க, ஒரே குடும்பத்திலே இல்லைங்கிற. பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குஷியா இல்லை. ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டவர் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு விரும்பி அவருக்கு ஒரு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? அவர் மாதிரியே நீங்களும் நானும் இருக்கணும்னு தான் இந்த பூமியில உலகத்துல உங்களை வச்சுக்கிறாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ப்பா. அந்த ஆளுகை செய்கிறவன் தான் உலகத்துல இருக்கணும். ஆளுகை செய்கிறவங்க தான் எங்க இருக்கணும்? பூமியில இருக்கணும்னு சொல்லக்கூடாது, உலகத்துல இருக்கணும். அப்ப அந்த உலகத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கணும்னு தேவன் உங்களை என்னை சிருஷ்டித்தாருன்னா ஆளுகை செய்யணும்னு சிருஷ்டித்தார். அதிகாரத்தையும் ஆளுகையும் நீங்க செய்யணும்னு சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எதெல்லாம் ஆளுகை செய்யலான்றாருன்னா பூமியில இருக்கிற எல்லாத்தையுமே நீ ஆளுகை செய்யலாங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெனிசிஸ் 1வது சாப்டர் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு உண்டாக்கி கடைசியில மனுஷனை வச்சது காரணம் என்ன தெரியுமா? பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் நிரப்பி வச்சுட்டார். ரிவர்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்ற, ரிவர்ஸ், ஓஷன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எல்லாம் எதுல இருக்குது? அது சொல்லுங்க ஒரு ஆன்சர். எதுலமா இருக்கு? பூமியில இருக்கு. மனுஷன் எதுல இருக்கான்? உலகத்துல இருக்கான். இந்த உலகம் தான் எதுல இருக்கு? அவன் உலகம்ன்றது என்னன்னா அவரை மாதிரி இருக்கிறவன் தான் உலகத்துல இருக்கணும். அவர் மாதிரி என்ன? எல்லாம் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் நீ ஆளுகை செய்யணும். ஆமென். உங்க ஒரு பாஸ் இருக்கிறாரு, உங்க பாஸ் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க ஆளுகை செய்யறதுனால அவங்க பூமியில இருக்காங்க, நீங்க உலகத்துல இருக்கீங்க. நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்காக ஜீவனே கொடுத்து அவர் உங்களை ஜீவாதிபதியுடைய ஜீவனை கொடுத்து அவரு மாதிரி நீங்க ஆளுகை செய்யணுங்கிறது அவருக்கு ஒரு ஆசை. நான் கேட்கிறேன், மனுஷன் அந்த அளவுக்கு நம்புறதுக்கு அவன் தகுதி உள்ளவனா? இப்போ ஏவாளும் ஆதாமும் கர்த்தருக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் விழுவாங்க எழுந்திருப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? சொதப்புவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். 12 சீஷர்களை ராத்திரி முழுக்க பிரேயர் பண்ணி சொல்றாரு. என்ன சீஷர்கள் பேரிட்டு அழைக்கிறாரு. அதுல ஒருத்தன் காட்டி கொடுப்பான், ஒருத்தன் என்ன செய்வான்? மறுதளிப்பான். மார்க்குங்கிறவன் இடுப்புல இருக்கிற வஸ்திரம், டாப்ஸ் கிடையாது, இடுப்புல இருக்கிற வஸ்திரம் கழன்று உழுந்ததும் அதற்கு திரும்பி போய் எடுத்து போடுறதுக்குள்ள இவனை பிடிச்சிருவாங்கன்னு நிர்வாணமாவே ஓடுறான். லூக்கான ஒரு டாக்டர், யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே எஜுகேட்டடும் இருக்கிறாங்க, இல்லிட்ரேட்ஸும் இருக்காங்க. அவர் பட்சபாதமே இல்லாம தகுதின்றத ஒண்ணு பார்க்காம இவன் என்னுடையவன்னு தான் பார்க்கிறார் ஆண்டவர். அவன் என்ன போல இருக்கணும், என்ன மாதிரி ஆளுகை செய்யணும். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், அப்பார்ட் ஃப்ரம் நாலேஜ், அவருடைய நாலேஜ், நோயிங் காட், அவருடைய அறிவு, அவருடைய பொக்கிஷங்கள், அதோட நீ இந்த உலகத்தை நீ ஆளுகை செய்யணுங்கிறது தான் மனுஷனுக்கு குறித்து தேவனுடைய திட்டமா இருக்கு. ஆனா இந்த மனுஷன் ஆள்றானா? இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிறாரே. தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் கிங் அண்ட் டொமினியன்,
உள்ள கிங் இருக்கிறாருன்னு நீ டொமினியன்ஷிப்பை நீ யூஸ் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுல பாவம் வந்து குறுக்கிடக்கூடாதுன்னு பாவத்துக்கு பலியாயிட்டாரு இயேசு கிறிஸ்து அனுப்பி. ஆமென். அப்போ தேவனோடு உறவாடுறதுக்கான எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் பாட்டு முடிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம வந்து ஆளுகை செய்யறோமா? முதலாவது நமக்கு யோசனை இருக்கா? எப்படிலாம் முதலாவதுன்றதெல்லாம் புரியுதா? தேவனுடைய ராஜ்யம்னா புரியுதா? தெரியாதுங்க, தெரியாது. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். மேத்யூ 13:44 and 45. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ரொம்ப நல்ல வசனம் பாருங்க. பொக்கிஷம் சொல்லுங்க. ட்ரெஷர். ட்ரெஷர்ன்ற வேர்டு சொல்லுங்க எல்லாரும். பொக்கிஷம். இதே வேர்டு வந்து அங்க இதுல இருக்கு. மேத்யூ 6ல வருதுமா பொக்கிஷம்னு. படிச்சிருக்கீங்களா அந்த சாப்டரை? பொக்கிஷம் சொல்லலாமா எல்லாரும்? பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன? அந்த வேர்டு ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. அதாவது உன்னுடைய தகுதியில நீ பிரயாசப்பட்டு நீ கஷ்டப்பட்டு ஒரு லிமிட்டா தான் ஏர்ன் பண்ணி சேர்க்க முடியும். அதெல்லாம் தாண்டி ஒன்று உனக்கு கிடைச்சிருக்குன்னா தட் இஸ் பொக்கிஷம். அப்பெல்லாம் சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிலங்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் வாங்கி வைக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? பொக்கிஷம். பொக்கிஷமா இருக்கும். பொக்கிஷங்கிற வார்த்தைய அந்த மலை பிரசங்கத்திலே பேசுறாரு 6ஆம் அதிகாரத்துல. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்பனா உங்க மனசு இருக்குல்ல, அந்த இருதயத்துல சிலதெல்லாம் செட் பண்ணிருக்கோம்ல. அப்போ இவ எல்லாத்த விட அப்படின்னா எது இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட நான் தான் என்னை பத்தி நீ நினைச்சுக்கேன்றாருல, உன்னுடைய திங்கிங்கை மாத்துங்கிறாருல. அப்ப எதை நம்ம மாத்தணும்னு விரும்புறாருன்னா பொக்கிஷம். எது பொக்கிஷமா இருக்கு சிலருக்கு? நமக்கே தெரியாம நம்மளுக்கு சிலருக்கு பிள்ளைங்க 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 தான். சிலருக்கு என்ன குக்கிங் 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 தான். சிலருக்கு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட், சிலருக்கு வைஃப் வைஃப் வைஃப், ஜாப் 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 ஜாப், மணி சேவ் பண்ணும் மணி சேவ் பண்ணும் மணி சேவ் பண்ணும் மணி சேவ் பண்ணும் மணி சேவ் பண்ணும். இதெல்லாம் என்னங்க? பொக்கிஷம். பொக்கிஷம் தேவையில்லையா பணம்? காடு அவர் வந்து இந்த அதிகமா பேசுறது ஜெபத்தை விட அதிகமா மணி மெயின்டெனன்ஸை பத்தி பேசுறாரு. பணத்தை பத்தி நிறைய டீச்சிங் இருக்கு பைபிள்ல. பணத்தை வந்து வேணாங்கிறாரா? அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு? நான் எப்படி இந்த உலகத்துல ஆள்றனோ அதே மாதிரி நீ ஆளுகை செய்யறதுக்கு எது உனக்கு பொக்கிஷமா இருக்கோ அதுல உன் கண்ணை வைக்காதேங்கிற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பேசிக்கா சிலதெல்லாம் தெரியாம நம்ம எங்கேயோ போனாலும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கட்டணம் என்ன ஆகாதுங்க? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்டணம் கொஞ்சம் லேட்டா கட்டினா கூட நல்லா நிற்கும். என்ன சொல்றீங்க? பெரிய கட்டடமா இருக்கும், அஸ்திபாரம்லாம் டொப்புன்னு விழுந்துரும். பேசிக்கா உங்க ஹார்ட் எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நிரந்தரமான விடாம அதிலே கவனம் செலுத்தும் போது உங்க மைண்ட் செட் ஆயிடும். எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்க பொக்கிஷம் எதுவா இருக்கும்னா காட் தான், அவருடைய கிங்டம் தான் இருக்கும். உங்க பொக்கிஷம் எதுன்னா புருஷனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, வேலையை விட, நகை நட்டை விட வேற என்னதுங்க? இதெல்லாம் விடுங்க, ஸ்பிரிச்சுவலாவே வரேன். சர்ச்சு பில்டிங்கை விட, சர்ச் ஆஃபரிங்கை விட, மினிஸ்ட்ரியை விட எல்லாத்தை விட உங்க ஹார்ட் எதுல வாஞ்சியா இருக்கும்னா அவரோட. ஹல்லேலூயா. அவர்தான் அவர்தான் அவர்தான். ஏன்னா கிங்டம் இஸ் நத்திங் பட் பர்சன். நான் சொன்னேன் கிங்டம்ன்றது ஒரு நபர். தட் நபர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ட்ரினிட்டி காட். ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கணும். எப்படி செட் பண்ணிக்கணும்னா அந்த பொக்கிஷத்தை தேடுற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க?
சிலருக்கு வந்து படிப்பு தப்பு கிடையாது, படிப்பு அவசியம், பிஹெச்டி அவசியம். எப்படி கஷ்டப்பட்டு எழுதி நீங்க வச்சிங்க, அவசியம். சேவ் பண்றது, பணத்தை சேவ் பண்றது அவசியம், ஜாப் அவசியம். இவைகள் எல்லாவற்றும் above all things என்ன செய்யணும்? seek the kingdom. seek the kingdom னா என்ன? ஒரு ஆன்சர், come on. seek the kingdom னா என்ன? change the way of thinking. அதுக்கு நீ எஃபர்ட் போடணும். அதான் தேடுங்கள், நாடுங்கள். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதிங்கிறது ஒரு தனி டாபிக். நான் அதை அடுத்து தொடருவேன். நான் இந்த ராஜ்யம் அப்படிங்கிறது, ராஜா உள்ள இருக்கும் பொழுது அவருடைய யோசனையே வேற மாதிரி இருக்கும். ராஜா உள்ள இருக்கும்போது வார்த்தையே வேற மாதிரி இருக்கும். ராஜா உள்ள இருந்தாருன்னா அவருடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். ராஜா உள்ள இருக்கும் பொழுது எல்லாமே இந்த உலகத்துல சம்பந்தம் இல்லாம இருக்கும். above nature, that is super natural. பைபிள் சொல்றது எல்லாமே எப்படிங்க இருக்குது? சூப்பர் நேச்சுரலா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 45 வாசிங்க ஏறிட்டா. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல முத்து சொல்லுங்க, நல்ல முத்து. அப்ப இன்னொன்னு இருக்கு, என்ன அது? கெட்ட முத்து. கரெக்டா சொல்றாங்க பாருங்க, கெட்ட முத்து இருக்கு. முத்துன்னு சொல்லக்கூடாதா? பிரியாணி போனா எங்க போனா நல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பெஸ்டா இந்த இடத்துல போனா இது நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போனா காஞ்சிபுரத்துக்கு போனா இந்த சாரி நல்லா இருக்கும், இந்த ஊருக்கு போனா பலாப்பழம் நல்லா இருக்கும், இந்த ஊருக்கு போனா சிப்ஸ் நல்லா இருக்கும், இந்த ஊருக்கு எல்லா உலக பிரகாரமான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நல்ல முத்து. அல்லேலூயா. எதுமா இப்ப முத்து வந்து நிஜமாவே இந்த பேர்ல்ஸ் இருக்கு, பேர்ல்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டா எதை கோட் பண்றாரு? அந்த ஒரு உன்னுடைய பேர்ல் எதுவா இருக்கணும்? ஒரு நல்ல முத்து வியாபாரி ஆழங்களுக்கு போய் அந்த முத்தை எப்படி எடுக்கிறானா, அந்த சும்மா நினைக்காதீங்க ஆழங்களுக்கு போயின்றதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆழங்களுக்கு போய் நீங்க கொஞ்சம் ஆழத்துக்கே போக முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க. அந்த நல்ல முத்தை எடுக்கிறவன் என்ன பண்ணுவானா, அந்த குட் பேர்ல் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேல உன்னுடைய திங்கிங். இவங்க வந்து 2000 ரூபாய், நான் வந்து 10,000 ரூபாய் செஞ்சிருக்கேன், இவங்க 2000 ரூபாய் தான் திருப்பி செஞ்சுக்கிறாங்க. இனிமே எழுதி நோட்டை எடுத்து இனிமே இவங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம், நோட்டில் எழுதி வச்சுக்க. இவங்க கல்யாணத்தில் நம்ம போகக்கூடாது. இருக்காங்க அப்படிலாம். திருப்பி செய்யலைன்னா வீட்டுக்கு வந்து சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் அப்படியே அதை விடுங்க, ஒர்க்கிங் ஸ்பாட்ல நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன், நான் கஷ்டப்படுவேன், நீங்க பண்ணல. சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். then என்னதுங்க? ஃபாஸ்டிங். நான் ப்ரே பண்றேன், நான் வந்து பரிசுத்த வாட்டியா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். எல்லாத்தை விட ஆண்டவர் ஒரு முத்து ஆழத்துக்கு போய் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்குங்க. முத்து வியாபாரி என்ன செய்வார் தெரியுமா? என்ன இருக்குது அதுல? இருமா, எத்தனை முத்துமா? விலை உயர்ந்த. ஹலோ சொல்லுங்க எல்லாரும். எதம்மா? எதை? முத்து. எத்தனை முத்துமா? எவ்வளவு அருமையா எழுதியிருக்கு பாருங்க பைபிள். முத்துக்கள்னு எழுதல. ஈவன் உலக பிரகாரமா போறவன் ஒரு முத்துக்கோசரம் போக மாட்டான். What does it mean? அந்த ஒரு முத்துங்கிறது யாரு? கிங், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட். He is the Lord of Lords. ஒரு முத்து, நல்ல முத்து. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு? இப்ப நம்ம படிக்கும்போது நல்ல முத்து அப்படின்னு போவோம். ஒரு முத்து, ஒரு முத்துக்காக இந்த உலகத்துல இருக்கிற ஒரு முத்து வியாபாரி அவ்வளவு ஆழத்துக்கு போவாரா? இல்ல அவருடைய பாயிண்ட் அந்த ஒரு முத்தை கண்டுபிடிக்கணும் தான் போவாரா? சொல்லுங்க. பைபிள் எப்படி எழுதி வச்சுக்கிறார் பாத்தீங்களா? இன்னொரு தடவை வாசிங்க சத்தமா. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய். சூப்பரா எழுதியிருக்கிறார் காட். ஒரு முத்து சொல்லுங்க. ஒரே ஒரு முத்து தான். இல்லம்மா, மெர்ச்சன்ட் தான். அந்த மெர்ச்சன்ட் யாருன்னா நீ தான் அந்த மெர்ச்சன்ட்.
நம்ம எல்லாருமே நம்ம இன்னைக்கு அந்த மெர்ச்சன்ட் தான். அந்த மெர்ச்சன்ட்டுடைய மைண்டு எதோடு அவனுடைய பிசினஸ், அந்த மெர்ச்சன்ட்டுடைய பிசினஸ் எதோடது? பேர்ல். அப்ப அந்த மெர்ச்சன்ட்டுடைய மனநிலை என்ன? அதுவும் ஒரு முத்துன்னு எழுதப்பட்டிருக்குன்னா ஒன்னே ஒன்னா இருந்தாலும் அந்த நல்லதற்காக அவங்க ஆழங்களுக்கு போவான். இன்னைக்கு யூ ஆர் தி மெர்ச்சன்ட் பேர்ல். எல்லாத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கொள்ளுகிறான்றது கொள்றது இல்ல, ரிசீவ் பண்ணிக்கிறான். அது என்ன அர்த்தம்? அது எல்லாவற்றையும் விற்று. So precious God. தேவனுடைய ராஜ்யத்தை கம்பேர் பண்றதுக்கு எத்தனையோ இருந்தாலும் இது ரொம்ப ப்ரெஷியஸா தியாலஜின்ஸ்லாம் பேசுறாங்க. இது ஹல்லேலூயா. ஒரு முத்து எல்லாவற்றையும் விற்று. ஒரே ஒரு ராஜாதி ராஜா இப்ப பாட்டு பாடின ஆட்டுக்குட்டியானவரே ஒரு தடவை தான் நான் கேட்டேம்மா. ஒரு தடவை கேட்ட உடனே நான் எனக்கு ஹார்ட்ல பதிஞ்சிருச்சு. அங்க பாட பாட உட்கார்ந்து எழுதினேன், எழுதி பாடிக்கிட்டே இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே போன வாரமே தாம்மா பாடினோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சுட்டாரு. இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி செஞ்சு முடிச்சவரு ரொம்ப கவலைப்படுறாரு. அவருக்கு கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு என்ன அவருக்கு கவலையா இருக்கு? என்ன துக்கம் இருக்குன்னா, என்ன மாதிரி நான் உண்டாக்குனேன், நீ உன் மைண்டை இன்னும் நீ மாத்திக்கலையே, இன்னும் உன்னை எண்ணங்கள்லாம் மாறலையே. என்ன குறித்து இருக்கிற எண்ணம் சரியாயிடுச்சுன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் நீ ஜெயிச்சிடலாமே. அப்படியே வச்சுங்க ரீட்டா. கலேசியன்ஸ்ல 1:4 என்ன சொல்லுது பாருங்க. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன அர்த்தம் அது புரியுது உங்களுக்கு இதுல? அவர் யாரு? காட் ஜீசஸ். உங்களை என்னையும் இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது? இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில உங்க எண்ணத்தை இப்படிலாம் அதெல்லாம் வந்துங்க பைபிள் இப்படிலாம் வாழ முடியாதுங்க. என்னங்க இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க முடியாதுங்க. அவங்கக்கிட்ட நான் யாருன்னு காட்டணுங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். என்ன உண்மையா? அதான் இந்த பொல்லாத பிரபஞ்சம். வீட்லயே ஃபர்ஸ்ட் பாருங்களேன். வீட்டில் அவரை வெளியில வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க, அடுத்து கோபான்ஸ் கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல அவங்களுடைய செயல்களை வச்சு நம்ம மைண்ட் யோசிக்கும் சிலதெல்லாம். அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படி கிறிஸ்து முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப விடுதலை கிடைச்சதா அர்த்தமா, கிடைக்க போறதா அர்த்தமா? அவ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை, பிரபஞ்சம்னா உலகம், ஓகேவா? உலகம். இந்த பொல்லாத இந்த உலகத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி இயேசு சிலுவையில உங்களை அவரே கொடுத்து உங்களை மீட்டுக்கிட்டாரா இல்லையா? அவ விடுவிச்சுட்டாரா? விடுவிக்க போறாரா? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த வசனம் ரொம்ப முக்கியங்க. என்னை பாவத்திலிருந்து விடுவிச்சுட்டாரு. என்னை பாவத்திலிருந்து நான் இப்ப கூட கர்த்தர் சொன்னா நான் பரலோகம் போவேன். இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்குது. எங்க பரலோகத்தை, கிங்டம் ஆஃப் ஹெவனை, கிங்டம் ஆஃப் காட இந்த எக்ஸ்டென்ஷன் பூமியில கொண்டு வர்றதுக்கு தாங்க உங்களை வச்சுக்கிறாரு. பாவத்தை மன்னிச்சது எதுக்கு? பிதாவாகிய தேவனோட உன்னோட ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதை கரெக்ட் பண்ணது எதுக்குங்க? கரெக்ட் பண்ணிட்டாரு. உடனே எதுக்கு? எங்க போவோம் நம்ம? இன்னைக்கு என்ன முன்னால நான் என்ன செய்வேன்? நான் மேல போயிருவேன். ஐயோ, நீ மேல அங்க ஒரு வேலையுமே இல்ல, இங்க நிறைய வேலை இருக்கு. அல்லேலூயா. அங்க ஒரு வேலையும் கிடையாது, இங்கதான் வேலை ஜாஸ்தி இருக்கு. அப்ப இந்த பாவம் மன்னிச்சு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளிய, இந்த மத்தியஸ்தரா இருக்கிற கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல், அவர் ஏழ்மையானது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, இது எல்லாமே எதுக்குங்க? தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை சரிப்படுத்தி அவர்கிட்ட எப்ப வேணாலும் அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா மீன்ஸ் வாட்? ABBA. அப்பான்னு இல்ல, அப்பா ஃபாதர்னு இருக்கு. அப்பா நான் என்னம்மா சொன்னேன் நானு போன வாரம்? தேங்க்யூ. பொசிஷன் மட்டுமா? அப்பா அப்படின்றோம் இல்ல, இஸ் எ பர்சன் தானே அப்பா. அப்பா என்னங்க? ஒரு பர்சன். பர்சன் தானே, நவுன் கிடையாது. ஆனா ஹீப்ரூலமா ABBA. அப்பா மீன்ஸ் பொசிஷனிங் அண்ட் ஃபங்க்ஷனிங் அர்த்தம். அப்ப உங்களை அவரோடு இணைக்கிறது எதுக்குன்னா, அவருடைய பொசிஷன்ல நீ இருக்க, அவரு மாதிரி நீ ஃபங்க்ஷன் பண்ண.
கலாத்தியர்ல இருக்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவினா என்ன அர்த்தம்னா அப்பா, அதான் அதோட அர்த்தம். அப்பான்னு தான் இருக்கு இங்கிலீஷ்ல, இல்லம்மா அப்பான்னு இல்ல. அப்பா மீன்ஸ் வாட்? இட் இஸ் நாட் a noun, it is a verb. ஒரு வினை சொல்லா இருக்குது. அப்படின்னா என்ன? செயலை வெளிப்படுத்தக்கூடிய காரியமா இருக்குது. என்ன செயல்? ஃபாதர் காடோட உன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது. இந்த கை இங்க பொசிஷனா இருக்கு, இந்த கால் ஹிப்போட பொசிஷனா இருக்கு, அதனாலதான் கால் எடுத்து வைக்க முடியுது. நீ பொசிஷன் ஆனது யாரோட? காடோட. அதுக்கு தான் கிரைஸ்ட் குரூசிஃபிகேஷன். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? இந்த பாவ மன்னிப்பு அடைஞ்சி உடனடியா அங்கே போறதுக்கு அல்ல. இப்பிரபஞ்சத்துல நீ வாழும் பொழுது உன்னை விடுதலை ஆக்குவதற்காக ஒரு எண்ணம் வந்து உன்னை பயமுறுத்துது. வீடு வந்து இது கட்டல, என்ன இஎம்ஐ கட்டல, வீடு என்ன ஆக போகுதுன்றாங்க? ஜப்தி ஆக போகுது. நியாயம்தான், ஆனா குற்றவாளி ஆக்குறாங்க. அப்போ என்னுடைய நீதி மறைக்கப்படுது. அப்போ என்ன நினைக்கணுமே, அவரோட பொசிஷன்ல இருந்தேன்னா அவருக்கு எதுவுமே தோல்வியே கிடையாது. இந்த ஒரு மனநிலையோடு வாழ ஆரம்பிச்சு ஒன்றையும் நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவரு மாதிரியே நீங்க மாறிடுவீங்க. அவர் மாதிரி மாறுறதுன்னு வெளியரங்கமா ஒரு ஜிப்பா போட்டு தாடி வச்சுட்டு கடற்கரையை தேடி அலையறதில்ல. அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அந்த ஆளுகை சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஆயிரும் உங்க லைஃப். அதுக்கு என்ன செய்யணுமா? அதுக்கு விடுவிச்சிட்டாரா? கலாத்தியர் 1:4 பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். உங்க பிரெயினை வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேத்யூ 6:45 எல்லாவற்றையும், அந்த மெர்ச்சன்டோட வேலை என்னம்மா? மேத்யூ 13:45 இங்கிலீஷ்ல என்னம்மா இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு. சிங்கிள் பேர்ல், சிங்கிள். அந்த ஒரு முத்து யாருங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வேல்யூ இஸ் ஈக்குவலன்ட் டு யூ. அவருடைய வேல்யூ என்னவோ அதுதான் நீங்களும் நானும் வச்சுக்கிறாரு ஆண்டவர். அது மட்டும் இல்ல, நான் தங்குற இடம், நான் உனக்குள்ளே தங்கிறேன், நான் உன்னை ஒரு கோவில் ஆக்குறேன்றாரு. உலகத்தாருக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மக்கள் என்னங்க கோவிலை கட்டி இது பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா? நான் உன்னையே கோவிலா வச்சுட்டு, நான் தங்குற இடமா வச்சுட்டேங்கிற. அவ கோவில் கட்ட வேண்டாமா? இந்த மாதிரி இருக்கிற உலகத்திலிருந்து வேறுபட்டு இருதயத்துல கர்த்தரை தேடி அவருக்கு இடம் கொடுத்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு இடமா தான் இருக்கணும் சர்ச். சர்ச் இஸ் நாட் சிம்பிளி கமிங், கோயிங் அண்ட் வர்ஷிப்பிங் மோனோட்டனஸ் ஒர்க்குக்காக இல்லை. இந்த மாதிரி உலக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டவங்களா பிரிஞ்சு தன்னுடைய இருதயத்தை அவர் கொடுத்து, இந்த இருதயம் அவர் தங்குற ஆலயமா இருக்கிறவங்க எல்லாம் சேர்ற இடம் தான் சபை. ஹல்லேலூயா. சோ எல்லாவற்றையும் விட்டு சொல்லுங்க. அது எப்படி? அந்த ஒரு முத்து அவ்வளோ கிரேட் வேல்யூ. இந்த ஒரு முத்து கிரேட் வேல்யூன்னு நான் இப்போ ஒன்று கேட்குறேன் உங்களை. ஏம்மா விக்கிரகத்தையா வணங்குறீங்க? இல்லவே இல்லை. அப்புறம் என்னங்க இவ்வளோ சொல்லணுமா? அவரு கிரேட் வேல்யூ உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவரு யாராவது திட்டினா நீங்க பொறுத்துக்குவீங்களா? ஜீசஸ் ஏமா அவரை டீக்ரேட் பண்ணா நீங்க தாங்குவீங்களா? சொல்லுங்களேன். தாங்க மாட்டோம். அதெல்லாம் நீ தாங்குறியோ தாங்கல, எல்லாத்த விட நானும் நீனும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம்ன்றேன். வேற எதுவுமே நம்ம வந்து தவறா வந்து இது பண்ண போறது இல்லை, பூஜைகள் பண்ண போறது இல்லை. என்னங்க அவருக்கு கொடுக்கிற, அவருக்கு காடுன்னு தெரியாத ஒன்று வந்து உங்களுக்கு இனிமே தெரிய போறது இல்ல. அவர் என்ன சொல்றார்? நீயே ஒரு குட்டி காடு, நீன்னு நானும் ஒண்ணு. நான் எப்படி கடலை பார்த்து பேசணும், நான் எப்படி அலையை பார்த்து பேசணும், நான் எப்படி வியாதியஸ்தர்களை பார்த்து பேசணும், நான் எப்படி சூமின கை உடையவனை பார்த்து பேசணும், நான் எப்படி பற்றாக்குறையில் இருக்கும்போது எல்லாரும் கொடுங்க பிட்டு கொடுங்கன்னு சொல்லணும், நான் எப்படி தண்ணியை திராட்சரசமா மாத்தணும், நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரச்சனை உன்னை நான் விடுவித்து விட்டேன்னு சொல்றாரு. இந்த மைண்ட் செட் தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். தேவனுடைய ராஜ்யத்துல நான் கண்ண முன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவேன்னு போகிறது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியிலேயே நீ விடுவிக்கப்பட்டு என்ன மாதிரி ஆளுகை செய்யணுங்கிறார். ஆக்ட்ஸ் 17:26 பாருங்க.
ஐசையா 45:18 புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல். ஆமென். பூமியில உலகத்தை உண்டாக்கி உலகத்துல இருக்கிற உங்களை வைக்கிறதுக்கு அவர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு உலகம் தான் அவரை மேக்னிஃபை பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ற உலகம். இன்னொரு உலகம் இருக்கு, இன்னொரு உலகம் இருக்கு. எல்லாம் இருக்கும், அவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. நல்லா கவனிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. சொல்லுங்க எல்லாரும், குடியிருக்க செய்து. நம்ம ஏன் திருச்சியில் இருக்கோம் பிரதர்? நம்ம ஏன் திருச்சியில் இருக்கோம்? சரி, நம்ம அமெரிக்கால இருந்திருக்கலாம். சிலர் நான் ஜெருசலேம்ல பிறந்திருக்கலாம். இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த ஊர்ல, இந்த தெருவில் இருக்கணும்னு தேவனுடைய பிளான். உங்க பிளான் கிடையாது. அவருடைய குடியிருப்புல வச்சுக்கிறார் உங்களை. ஆனால் நீங்க அவரை இல்லாமலாம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க குடியிருப்பு அவர் நிர்ணயிச்சு வச்ச குடியிருப்பு இது. அல்லேலூயா. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அது குடியிருப்புக்காக நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் அவரால் தான் குடியிருக்கப்படுறோம் இந்த இடத்துலன்றதுக்கு சொல்றேன். ஆனா இந்த மெர்ச்சன்ட்டுக்கு வாங்க. இப்போ மெர்ச்சன்ட் இன்னைக்கு யாரு? இந்த மெர்ச்சன்ட்டுக்கு என்னமா? வியாபாரிமா? வியாபாரி தானே மெர்ச்சன்ட்னா. அந்த வியாபாரி இன்னைக்கு யாரு? நானு. சொல்லுங்க எல்லாரும், நான் என்ன செய்யணும்? அவன் என்ன செஞ்சான்? ஒரு முத்துக்கோசரம். ஒரு முத்து இன்னைக்கு யாரு? God mighty king of kings. அதுக்கு நீங்க எல்லாவற்றையும் விட்டுனா, உங்க வீடை வித்துட்டு, காரை வித்துட்டு, உங்க நிலத்தெல்லாம் வித்து, இப்படி சிலர் பண்ணுவாங்க. வீடெல்லாம் கட்டுறது இல்லை, கர்த்தர் வரப்போறாரு சிஸ்டர், எதுக்கு வீடுன்றாங்க. ஃபூலிஷ் அப்பல். இதெல்லாம் ஒரு டாக்ட்ரின். நான் சொன்ன பாருங்க, சிலதெல்லாம் டாக்ட்ரின்ஸ்னு சொன்னல. சிலர் இப்படி இருக்காங்க, கர்த்தர் தான் வரப்போறாரே, எதுக்கு வீடு கட்டிக்கிட்டு? கிடையாது. வீடு இல்லை, வீடுகளை கட்டுவாயின்னு இருக்கு. வீடு கட்டுவாயின்னு இல்லைங்க. எப்படி இருக்கு? வீடுகளை கட்டி, தோட்டங்களை நாற்றி. அல்லேலூயா. அவர் ஒரு லாவிஷ் காட். இது நீ தேடுனா எல்லாம் என்ன செய்யப்படும்ன்றாரு? கூட கொடுக்கப்படுங்கிறாரு பாருங்க. கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நான் என்னத்தை விற்கணும்னு சொல்றாரு பிரதர்? என்னத்தை விற்கணும்? நம்ம அம்மா எதை சேல் பண்ணுமா? யூ ஆர் எ மெர்ச்சன்ட். இப்போ உங்க மைண்ட் சொல்லுது இதை கொடுக்க வேண்டாம், ஒருத்தருக்கு ஏதோ. ஆனா காட் சொல்றாரு கொடு. இதை கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அதை நீங்க விட்டுடுறீங்க, விட்டு போட்டுறீங்க. வேற ஏதாவது சொல்லுங்களா? அதை மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது உனக்கு இப்படி, இனிமே குழந்தை பிறக்காது, டாக்டர் சொல்றாங்க, கரெக்டா சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இயற்கைய, பிரச்சனைய. ஆனா நாம விட்டு போட்டுன்னா, நான் சொல்றேன், இதெல்லாம் தான் என்னதுங்க, சேஃபர் சைடு தான் அவங்க பண்ணுவாங்க. டாக்டரு சேஃபா சொன்னாலும் கூட அவங்களுக்கு அவங்க படிச்சதை வச்சு, இயற்கையை வச்சு தான் பேசுவாங்க. ஓகே, வீண் வரையும் வராம கர்த்தர் பார்ப்பார். நத்திங் ஹார்ம்னா நத்திங் ஹார்ம் தான். உனக்கு வீண் வரை இல்லைன்னா இல்லைதான். அதை ஃபர்ஸ்டே நான் சொல்றேன், ஃபர்ஸ்டே நம்ம என்ன செய்யணும்? அந்த எல்லாவற்றையும் விட்டுன்னு இருக்குல்ல, அந்த எல்லாவற்றையும் விட்டுன்னா, அந்த எல்லாவற்றையும் விற்கிற சொல்றவரை இப்போ இருக்காங்க, அவங்க சொல்றதை நான் பல தடவை யோசிச்சு கரெக்டுன்னு நினைப்பேன். அப்ப அந்த வார்த்தை விட்டு போட முடியாது. சில நேரத்துல வேர்ட் ஆஃப் காடை அவங்க சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன். வேர்ட் ஆஃப் காடை மீறுற மாதிரி இருந்தா, இது வரைக்கும் அப்படி நடக்கல, ஆனா அப்படி இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதான் அந்த விட்டுன்றது. விட்டுனா என்ன? ஊழியத்துக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் வித்துட்டேன். ரைட்டாவே ஒருத்தவங்க சொன்னா கூட அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்கு அறிவாளியா இருக்கிறாங்க, எடுத்துக்கலான்ட்டு உடனே இந்த வார்த்தையில கோயின்சைடன்ஸ் வருதான்னு பார்க்கணும். இன்பான்ட்டியா இருந்தாலும் விட்டுனா உடனே நீங்க சொல்றதா நான் கேட்க முடியாது. அங்க ஆர்குமெண்ட்லாம் தேவை கிடையாது. நம்ம யாரையுமே இழக்க கூடாது.
யாரையுமே நம்ம லூஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில். ஒரு உறவு இருந்தால் அவங்களாம் போனால் போட்டும், அவங்களாம் என்ன வேணால் உங்களை தப்பாக நினைச்சு, ஆனால் நீங்கள் உங்களால் அவங்க என்ன செய்யக்கூடாது, உங்களால் காயப்படக்கூடாது, உங்களால் கஷ்டப்படக்கூடாது. விட்டுரு விட்டுரு சொல்லுங்க. விட்டுருன்னா என்னன்னு உங்களை கேட்ட எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். விட்டுருன்னா என்ன? விட்டுருன்னா என்ன? காடுடைய வேர்டுக்கு மிஞ்சி யார் சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் உன் மைண்டில் உடனே அதை நீ அசட்டை பண்ணிட்டேன்னா நீ விட்டுட்டு ஒரே ஒரு முத்தை நீ தேடிட்டு டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் இப்படி சொல்றாரு, உடனே நீங்க என்ன செய்யணும்? நீங்க போங்க அப்படின்னு பேசக்கூடாதாங்க. அவர் இதெல்லாம் வாங்கிட்டு உடனே சொன்ன, இதெல்லாம் விட நான் உங்களை நம்புறேன், என் சோர்ஸ் நீங்க தான் அனுமதி. நீங்க விற்கிறீங்க. எதை விற்கிறீங்க? இயற்கையை விட்டு போடுறீங்க. இயற்கையை விட்டு போடுறது தாங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. இதுல எல்லாம் நம்ம கோட்டை விடுறதுனால நமக்கு என்ன வருது? பண கஷ்டம், மன கஷ்டம், உறவுகள்ல கஷ்டம். அப்புறம் என்ன கஷ்டம் வருது சொல்லுங்க? டாக்டர்கிட்ட போய் உடல் ரீதியில சுகவீனம், பலவீனம், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், தேவனுக்கு நமக்குமே இருக்கிற உறவுல ப்ராப்ளம் ஆயிடுது. என்ன ஜெபிச்சு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாரு. இந்த வாசு மைண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டையும் நீ கவனமா வச்சுக்கல. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற முதலாவது God anointing டீச் பண்ணிருக்கலாம். ஜீசஸ் ரெசரக்ஷனை பத்தி பெரிய டீச்சிங் கொடுத்திருக்கலாம். அப்புறம் என்னது? பேப்டிசத்தை பத்தி பேசியிருக்கலாம், born againன்றதை பத்தி பேசியிருக்கலாம். அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு தான் பேசுறாரு. அவருடைய டீச்சிங் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். அதோட தான் எல்லாம் தொடர்புடையது. லூக்கா 12:32 எடுத்து வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இப்போ இதை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் குருசிஃபிகேஷனுக்குள்ள போகல. அப்பயும் அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க. எதை ஃபோக்கஸ் பண்றாரு பிரதர்? எடுத்துட்டீங்களா? 12:32 என்ன சொல்றாரு? பிதா எதுல பிரியமா இருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பிரியம் இருக்கு. என்ன பிரியங்க அது? நான் உடுத்து விற்கிறது என்னை பார்க்க அவருக்கு ஆசைதான். நல்ல உணவு கொடுத்து அவர் இது கொடுக்கலையா? அவர் சாப்பாடு கொடுக்கலையா? யாருக்கும் சாப்பாடு கொடுக்கலையா? காட்டு புஷ்பத்தை பாருங்கிறாரு, உடுத்து வைக்கலையா? அந்த சாலமோன் அந்த காட்டு புஷ்பத்தை காட்டிலுமான்னு சொல்றாருல, இவ்வளவு விதமாய் உடுத்து வைக்கிறவர்னு எழுதப்படலையா? இது உணவு கொடுக்க மாட்டாரு, ட்ரெஸ் கொடுக்க மாட்டாரு, அதுவா இருந்தா அதோட அர்த்தம் என்னது? அது என்ன வேணாலும் நீ அனுபவிக்கலாம். இந்த உலகத்துல இந்த பெரிய பெரிய பணக்காரன்லாம் இருக்கான், அவளை இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பானா? அவனுடைய சக்சஸ் வித்தவுட் காட் இஸ் a total failure. The success, the prosperity, the peacefulness டைமிங்ல தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். வித்தவுட் காட் இஸ் டோட்டல் பூஜ்யம், பெரிய பூஜ்யம். ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? இப்போதான் கொஞ்சோடு கிடைச்சிருக்கு. பூஜ்யம் கிடையாது, சக்சஸ்ல போயிட்டு இருக்கீங்க உங்க ஜேர்னி. உங்களுடைய ஃபெயிலியரா இருந்தாலும் காட் வரும்பொழுது அந்த ஃபெயிலியர் will become success. Little success, little more success, more and more successful life. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விற்று சொல்லுங்க எல்லாரும். எல்லாவற்றையும் விற்று. அவன் தான் அந்த மெர்ச்சன்ட், அந்த வியாபாரி. அந்த வியாபாரி தான் நீங்களும் நானும். அதுக்கு சொல்றாரு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி தேட சொல்றாருல. அந்த 12:32 லூக்கா சொல்லுது, அதை கொடுக்கறது தான் அவருக்கு பிரியமா, வேற எதுவுமே பிரியம் இல்லை. அப்படின்னா உங்களை வாழ வைக்கிறது பிரியம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் தியேட்டர்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ல உங்களை சுகமாக்குறது பிரியம் இல்லையா? உங்க சாப்பிடாத நேரத்துல கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். சிங்கக்குட்டிகள் தங்கள் கெபியிலே, கவனிங்க, சிங்கக்குட்டிகள் தங்கள் கெபியிலே பதிவிருந்து ஆகாரத்துக்கு தேடும் பொழுது அவைகளை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஐயோ, இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு பாருங்க. சிங்கத்துக்கு ஒரு பசி இருக்குதான். அந்த பசி நேரத்துல ஒரு மானை ஓட விடுறது இவரு. பதிவிருந்து அப்படின்னா என்னன்னா, மறைஞ்சு அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்குது. அந்த நேரத்துல உன்னை ஓட விடுறாரு, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப சிங்கத்தின் மேல அவ்வளவு அக்கறை உள்ளவருக்கு உங்க மேல இருக்காதா? காக்கை குஞ்சுகள் தங்கள் ஆகாரத்துக்கு பறந்து திரியும் பொழுது, பைபிள் இருக்கு, இதெல்லாம் யோபுல 38
அவைகளுக்கு உணவை கொடுக்கிற தேவன் இல்ல, உணவை சவதரித்து கொடுக்கிற தேவன். சவதரித்துன்னு என்னம்மா? உணவை சவதரித்து கொடுக்கிற தேவன். ஏமா 38 லாஸ்ட் 2 verseமா யோபுமா. நான் எதை பேசுறேன்? மற்றெல்லாம் கொடுக்க பிரிய இல்லையான்னு பேசுறேன். சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து நல்லா கவனிங்க. சிங்கக்குட்டிகள் நமக்கு என்ன உடனே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் டக்குன்னு. ப்ரொவைட்ஸ் தான்டா. ப்ரொவைட்ஸ்னா சும்மா கீழே கிடக்கிறது அல்ல. ஹலோ, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு? என்ன இதெல்லாம் இதை தெரிஞ்சு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காக்காவுக்கு பசிக்கிற நேரத்தில் நான் அந்த குக்கரை கழுவுறதுக்கு வழிக்கிறேன். வழிச்சு இவ்வளோ சாதம் இருக்குது, அதை தூக்கி எறிகிறேன். அப்போது அந்த சாப்பாடை கொஞ்சம் வைக்கும்போது அவர் பிளான் பண்ணிக்கிறாரு. வித்தவுட் யுவர் நாலேஜ் அண்ட் மை நாலேஜ். காகங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரா? ஏமா சிங்கத்துக்காக ஜீவனை கொடுத்தாரா? ரத்தம் சிந்தினாரா? அப்போ காக்கை குஞ்சுகளுக்கு சவதரித்துன்றது அர்த்தம் என்னன்னா, ப்ரிப்பேர் பண்றாரு. குக்கர்ல கொஞ்சம் சாதத்தை வையின்னு காதுல கேட்காம கொஞ்சம் வைக்கிறீங்க நீங்க. காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்படிலாம் செஞ்சவருக்கு விட்டுருவாரா நம்மள அப்படின்னு உடனே உங்க மைண்ட்ல கொண்டு வரணும்ல. ஆனா அப்படி கொண்டு வர முடியாத சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை மல்லு கட்டி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டு இதை நீங்க சேர்க்குறீங்களா, அதுதான் விற்று 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 விற்று. இதெல்லாம் நம்ம கோட்டை விட்டோம்னா பேர் கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்ட பேர் கிறிஸ்தவங்க தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு முத்து கிரேட் வேல்யூ, கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஹி இஸ் கிரேட்டர் தேன் த கிரேட்டஸ்ட். அப்படிப்பட்ட அந்த வேல்யூ அவரு தான். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம ஒருத்தவங்க வாழ்ந்தா அது நேச்சுரல் லைஃப்ங்கிறாரு. ஒன்ஸ் வி ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அனாயிண்டிங்னா நீ சூப்பர் நேச்சுரலாக வாழறதுக்காக மட்டும்தான் ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறாரு. உனக்கு ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்தாச்சுனாலே நீ நேச்சுரல் லைஃப்காக இல்லைங்கிறாரு. எவ்வளோ ஈஸியாக சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க born again-ஆ? பேப்டிஸ்ட் எடுத்துருக்கீங்களா? நீங்க ஆவிக்குரிய சேர்ச்சுக்கு வரீங்களா? என் கடவுளுடைய பிள்ளை தானா அப்படின்னா உறுதியா நீங்க சூப்பர் நேச்சுரல் லைஃப்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பவரை தான் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய பவரையே கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறது காஸ்பல் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அந்த பவர் கிடைச்சது. பிதாவுடைய ராஜ்யம் உனக்கு உள்ள வந்துருச்சு. எதை விட்டு போட போறீங்க? இயற்கை யோசிக்கிற இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒன்று சொல்லும், ஒன்று யோசிக்கும். உடனே டியூன் பண்ண கற்றுக்கணும். உடனே டியூன் பண்ண கற்றுக்கணும். உடனே நம்ம வந்து இப்போ ஒரு யூடியூப் எடுத்து ஒரு சேனல் பார்க்குறோம், என்னங்க அது வேண்டாம், உடனே என்ன பண்ணுறோம்? ரிமோட் எடுத்து மாற்றுறோம். அதே மாதிரி இந்த ரிமோட்டை மாற்றணும். இதை வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். அதை மாற்றுறீங்கள, இந்த எண்ணங்களை நீங்கள் விட்டு போடுறீங்க. இவரை விட எதுவும் பெருசு கிடையாது. இவருடைய பவரை விட எதுவும் பெருசு கிடையாது. ஆமென். யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்கன்னு இருக்குன்னா, கடைசி அதிகாரத்துக்கு வரீங்களா? ரெவலேஷன்ல யார் சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு இருக்கு பாருங்க. 21 லாஸ்ட் பர்மா. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவங்க யாருன்னா born again people தான். எப்போ நீங்க born againனா, ஒன்ஸ் நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு கர்த்தருடைய ஆவியான் நீங்க உங்க நாலேஜ் இல்லாம உள்ள ஒருத்தர் வந்து தங்கிட்டாரு. அவர் தங்குனா அவருடைய நேச்சர் என்ன? அவருடைய நேச்சரே சூப்பர் நேச்சுரல் தான். அப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. மரிச்ச பிறகு சொல்றேன். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு வசனம் நல்லா கவனிங்க. பயப்படுகிறவர்களும். எதுக்கு பயப்படுறவங்க? ஐயோ ஃபீஸ் கட்டல, பிள்ளைய வெளியில் அனுப்பிச்சிருவாங்களா? ஐயோ இஎம்ஐ கட்டத்தானே வேணும் இல்லையே. வர அடுத்த பாயிண்ட்டுக்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். எப்படி இருக்கு பொய்யர்? சொல்லுங்கல்ல.
பொய்யே பேசுறது இல்லையா நீங்க? பொய் என்றால் மெய்யுக்கு விரோதமானது. மெய் என்றால் என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அப்பனா ராஜ்யமே எனக்குள்ள இருக்குங்கிறத நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க பொய்யரு. மெய்யானதுக்கு புறம்பா யோசிக்கிறதெல்லாம் பொய். நம்ம பேசும்போதே இப்போ நான் இதை படிச்சுட்டு இந்த 5 நிமிஷத்துல வந்துடுவேங்கிற குளிக்கவே இல்லை. ஆனா சொல்றது என்ன? இது பொய்யா இல்லையாங்க? நான் கிளம்பவே 1/2 மணி நேரம் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன்னு சொல்றேன். ஆனா இனிமே குளிச்சு கிளம்பணும். இதை இப்பதான் படுத்தேன் அப்படின்வாங்க. இதை வந்துகிட்டு இருக்கேன்னு நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அது கிடையாது. இது மெய்யானதுக்கெல்லாம் விரோதமா இருக்கிறதெல்லாம் பொய். மெய் எது? அவர் சொல்ற பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவேன்றாரு பாருங்க. ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறாருங்கிறது மெய். இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது மெய். அவர் ஏழ்மையானது மெய். நீ ஆசீர்வாதமா இருக்கிறது மெய். உன்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டது மெய். அவர் ஏற்றுக்கொண்டது. உன்னுடைய பலவீனங்களை அவர் சுமந்தது மெய். இதெல்லாம் நீ யோசிக்கலன்னு நீ பொய். அந்த ஆட்கள் தான் பொய்யர்கள். இன்னொரு வசனத்தை பாருங்க, இது ரொம்ப பயமா இருந்தது. காலையிலேயே நான் இதை நினைச்சேன். 2 கொரிந்தியர்லமா 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க, 1 கொரிந்தியர்ல 6:9 பாருங்களேன். இதை நல்லா கவனிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயக்காரர், எடுங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை மற்றதெல்லாம் ஓகே. அநியாயக்காரருக்கு ஏதாவது இருக்காமா? ராங் டூயர்ஸ், அன்ரைட்டியஸ் அண்ட் ரைட்டியஸ்னஸ் நான் சொல்றேன். அந்த பொசிஷனிங் அண்ட் இதுக்கு ராங் டூயர்ஸ். சூப்பர் வேர்ட் இதான். வேர்பலா வார்த்தையினால உங்களை கொல்றாங்களா? அவங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க. நாம யாரையாவது வார்த்தையில கொல்றோமா? ஐயோ, நம்ம பேர் என்ன? அநியாயக்காரர்கள். எங்க போக மாட்டோமா? அவங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல முக்காடு இருக்கும், முழங்கால் இருக்கும், காணிக்கை இருக்கும், சர்ச்சுக்கு இருக்கும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னா உன் வார்த்தை அதுக்கு இருக்குமா? கீழே எல்லாரும் தயவு செய்து எடுத்து வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. அது எந்த வெர்ஷன்? அது டிபிடியாமா? வேர்பல் அபியூஸ் பாருங்க. அது ப்ராம்ப்டா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து வருது. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுல நாம பின்னாடி போக கூடாதுங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நான். சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இப்ப சகோதரனோட சகோதரன் வழக்குன்றது புரியுது உங்களுக்கு? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான். ஐயோ, அவிசுவாசிகளுக்கு முன்பாக வழக்காடுகிறான். ஒரு கர்த்தரை தேடாத மக்களுக்கு முன்னாடி நம்ம வழக்காடிட்டு இருந்தோம்னா கர்த்தர் அதை பார்த்து ரொம்ப துக்கப்படுறாராம். அவர் சொல்றாரு பாருங்க எப்படி அழகா. அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்பாடி, குற்றம்னா நமக்கு என்ன? நம்ம குற்றம் நம்ம டிக்ஷனரியில வேற அர்த்தம் இல்ல. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லைங்கிற பாயிண்ட்ல இருக்கேன் நான். எது அநியாயம் என்றார் காடு? நீ 2 பேர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு உன் கோபான்ஸ் உன் அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரே தாயின் பிள்ளைகளா இருந்துக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உலகத்தார் முன்னாடி. ஆனா நான் உங்களை சொல்றேன், நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களை எதிர்த்து யாராவது நீங்க நியாயமா இருக்க பண்ணா கர்த்தர் தண்டிச்சிடுவார். ஏன்னா நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டும். அவன் நீதிமான். அவனை பழி வாங்கி கடைசியில் நரகத்துல தள்ள முடியாது ஆண்டவர். இந்த பூமியிலே நிறைவேற்றிடணும். உறவுகள்லாம் தானா வரலங்க, கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், நீங்கள் ஏன் அதை சகித்துக் கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் அந்த அநியாயத்தை சகிச்சாதான் என்ன? நான் பார்த்துக்க மாட்டேனா? ஹலோ, அந்த அநியாயத்தை ஏன்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அநியாயக்காரன் பண்ண நீ சகிச்சுக்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. புரியுதா? அது
நம்ம உறவுகள் எல்லாம் பாருங்களேன், ஒரே தாயின் பிள்ளைகள் அந்த அம்மா அப்பா இல்லைன்னா ஒன்னொன்னு ஒரு திசையில நிக்குது. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சின்ன சின்ன விஷயம், ஏன் நீ அதை சகிச்சா என்னன்னு கேட்கிறாரு காட். ஏன் நீ அதை சகிச்சா என்ன? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிக்கவில்லை? நீங்கள் அநியாயம் செய்தீர்கள். இருக்காம அதுல பாத்தீங்களா அப்படின்ட்டு தான் பின்னாடி சொல்றாரு, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யமே உனக்குள்ள இருக்குன்றார். அப்ப உனக்குள்ள பேப்பரெல்லாம் திருத்தி 100க்கு 100 போட்டுட்டு அந்த ஆன்சர் அப்புறமா எழுதுங்கிறாரு. நான் 100க்கு 100 அழிக்க முடியாதுப்பா. 100க்கு 100 நான் போட்டு மார்க் ஷீட்லாம் எழுதிட்டேன், ஆனா மார்க் போட முடியல. நீ சகிச்சுக்க, மார்க் பண்ணும்போது அங்க மார்க் வந்துகிட்டே இருக்கு. புரியுது அதாவது நான் பேசுறது? நீங்கள் ஏன் சகித்துக் கொள்வதில்லை? இதான் விற்று போட்டதுன்னு என்னதுங்க? விற்றுன்னு அப்போ புரியுது உங்களுக்கு? விற்று போட்டேன். ஜீசஸ் சிலுவையில் தொங்கும்போது மரியாள் இருக்காங்க, இன்னொரு லேடி மேக்டலின் மேரி இருக்காங்க. நிர்வாணமா இருக்கிறாரு, இருதயத்தை கற்பாரை போல் ஆக்கிட்டாராம். அந்த இருதயன்றது மைண்டும் எண்ணங்களையும் சேர்த்து உட்கார்ற ஒரு கற்பாரை, வெக்கம் அவமானம் கற்பாரை போல் ஆக்கிட்டாராம். ஐயோ பெண்கள் இருக்காங்க, ஐயோ எல்லாம் என்ன நிர்வாணத்தை பார்க்குறாங்க, ஐயோ நான் அவமானப்படுறத, இருதயத்தை கற்பாரை போல் ஆக்குனாராம். இதை மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னாங்க, பழக ஆரம்பிச்சிங்கன்னா கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும், என்ன அது? கூடையும் வேணாங்க முறமும் வேணான்றீங்களா? கூட மீன்ஸ் அடிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையையும் சகலவித கிருபையையும் எல்லாவற்றிலும். அந்த எல்லாவற்றிலுங்கிறது என்னம்மா? நீங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லாவற்றிலும்னா எல்லாவற்றிலும். அதாவது என்ன? குடும்பத்துல, வேலையில, பிள்ளைகள் விஷயத்துல, உறவுல, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் விட்டுட்டீங்க. எப்பொழுதும்னா ஜனவரியில இருந்தது, ஆகஸ்ட்ல இல்ல, எப்பொழுதும்னா எப்பொழுதும். ஆமென். எப்பொழுதும் ஏதோ கைக்கு வாய்க்கு இல்ல, சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படிக்கு, சகலவித நற்கிரிகளை பெறுகிறவர்களா இருக்கும்படிக்கு தேவன் தம்முடைய, அங்க பாருங்க, சகலவித கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கிருபை? சகலவித கிருபை. எப்பொழுதும் எல்லாவற்றிலும். அதான் அங்க ஹைலைட் ஆன வேர்ட்ஸ். இது மாதிரிலாம் நம்ம இருப்போமா? இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் இருக்கிறோமா? எப்பொழுதும் இருக்கிறோமா? ஏன் இல்லை தெரியுமா? அவர் வார்த்தையில தப்பு இல்லை, ப்ராஃபஸி எல்லாம் வந்து பழிக்கும். நம்ம விற்க வேண்டியதை விற்கல, நம்மளுடைய ஃபோக்கஸ் சரியில்லை, நம்ம டியூனிங் சரியில்லை. அதுதான் சொல்றார், முதலாவது எது முக்கியம்? ஃபோர்ஸ் பண்ணிங்க. நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இப்போ உங்கள் கார் வந்து, இப்போ எங்கள் வீட்டில் உங்கள் காரை நிறுத்திருக்கிறீங்க, என் வீட்டில் நிறுத்தினா என் காரை ஆகிடுமா? என்கிட்ட காரை நிறுத்திங்க, அது எங்கள் காரை போய் நீங்கள் எடுக்க முடியாதுன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணுவார். அந்த காரை தன் உடைமையாக்கி கொள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த இதெல்லாம் காமிச்சு போலீஸ்ட்டு கொடுத்து என்ன காரை எடுத்துகிட்டு போகிறத பார்ப்பார். அதை வந்து லைட்டாக எடுத்துக்கு வரா? ஆஃப்டர் ஆல் ஒரு காருக்கே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம்னா, வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய ஆவியானவர் பவர்ஃபுல்லாக உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த பவரையும் அசெட்ரா பண்ணிக்கிட்டு, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, அவிசுவாசிகள் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு, சச்சரவு பண்ணிக்கிட்டு, அநியாயம் பண்ணிக்கிட்டு, நம்ம அநியாயக்காரர் இல்லைன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். சரி, உலக பிரகாரமா கோபான்ஸ் மட்டும் அங்க எழுதல. சகோதரர்களுக்கு சகோதரனா என்ன தெரியுமா? ஈவன் we are what? Brothers and sisters. நான் போன வாரம் சொன்னேன், இந்த கிங்டம்ல வந்து உங்களுக்கு 2 விதமான குடியிருப்புல 2 விதமான என்ன கொடுத்துக்கிறாரு? சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கிறாரு. சிட்டிசன்ஷிப்ல ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அண்ட் லீகல் ஸ்டேட்டஸ்னு ஒரு வேர்டு சொன்னேன் இல்லையாம்மா? நம்மளாம் ஒரு ஃபேமிலியில இருக்கோம், நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அல்லேலூயா. சத்துரு உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறாரு. இந்த 2 ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்றதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணணும், அதான் விட்டு போடணும். இது கஷ்டமா தெரியும், ஓவர் நைட்ல வராது. ஓவர் நைட்ல ஆனா நீ எஃபர்ட் போடும்போது பரலோகம் கலிகூறும். எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என் பிள்ளை என்ன செய்யறா? எஃபர்ட் எடுக்கிறா.
ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அது பெரிய விஷயம். மைண்ட் செட் பண்றது பெரிய விஷயம். நீ ஃபாஸ்டிங் எடுக்கிறத விட அந்த மைண்டை மாத்துறதுக்கு நீங்க பிரயாசப்படுறது அவருக்கு அவ்வளவு பிரியம். உடனே ஏஞ்சல்ஸ் ரெடி அவங்க போய் அவங்க வீட்டுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னுவாங்க. அல்லேலூயா. ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் ஃபார் கன்சிஸ்டன்சி. இந்த மெசேஜ்ல ஏதாவது ஒண்ணு உங்க ஹார்ட்டுக்குள்ள போச்சா? எப்பொழுது எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படிக்கு சகல வித கிருபை பெருகச் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா காணும்னா என்ன காரணம்? அநியாயம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ்ல இந்த ஒண்ணு நான் இனிமே பிராக்டிஸ் பண்ண போறேன்னு ஏதாவது இருக்கா? நான் முடிச்சிட்டேன் மெசேஜ். இதை கட்டாயம் நான் முதலாவதுன்ற இடத்துக்கு தான் இப்ப நம்ம நிக்கிறோம். முதலாவது இதை செய்யணும் இனிமே அப்படின்னா என்ன? அதை சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க நீங்க? இப்ப நிறைய பேருக்கு 5 சாப்டர் 10 சாப்டர் கிட்ட சிஸ்டர், ஃபைன். அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, மைண்ட் செட். சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். சோ முதலாவது நாம செய்யறத செய்யாம அதை செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சோம்னா, பிரியாரிட்டைஸ் பண்ண தெரியலன்னா, நம்ம 2 உலகம்னு சொன்ன பாருங்க பூமியில, அதுல இன்னொரு உலகத்தாரா நம்ம இருக்கக்கூடாது. நான் உலகத்தார் அல்லாத போலங்கிறதுல அந்த உலகத்தார் அவங்க எல்லாம். ஸோ கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டைஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள்